ஸ்ரீமத் பகவத்கீதை ஞான கர்ம சந்நியாச யோகம். இந்த அற்புதமான யோகத்தை முத சூரியனுக்கு சொல்லப்பட்டது. அது அவர்கிட்டேருந்து அவர் பையன் தெரிஞ்சுக்கிட்டார். தலைமுறையாக தெரிஞ்சுக்கிட்டு வராங்க. இடையில் நிறைய பேர் அதை தொடர்ந்து சொல்லாததுனால மறைஞ்சிருச்சு. இப்போ நல்ல பக்தனாக இருக்கக்கூடிய உனக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு பகவான் அர்ஜுனன்ட்ட சொல்கிறார். அப்போ அர்ஜுனன் ஒரு சந்தேகம் கேட்குறார். கேள்வி கேட்கறது அப்படிங்கிறது ஒரு அருமையான விஷயம். சந்தேகத்தை தெளிவு பண்ணிக்கணும். நிறைய பேர் கேட்க பயப்படுவாங்க. இவர் நல்ல கேள்வி கேட்டார். என்ன கேட்டார்னா, இறைவா, உங்கள் பிறப்பு பிந்தியது, நீங்கள் பிறந்தது பின்னாடி. சூரியனுடைய பிறப்பு இருக்கு இல்லைங்களா, அது வெகு காலத்துக்கு முன்னாடி ஏற்பட்டது. இந்த விஷயத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா, சூரியன்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா, இதை எப்படி நான் ஏற்றுக்கிறதுன்னு கேட்டார். நல்ல கேள்வி. சூரியன் முதல்ல உருவாயிடுச்சு, நீங்கள் பிறகு வந்தவர், நீங்கள் எப்படி சூரியனுக்கு உபதேசிச்சிருக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டார். அதுக்கு பகவான் சொன்னார், அர்ஜுனா, எனக்கும் உனக்கும் பல பிறவிகள் கழிந்து விட்டன. அவற்றையெல்லாம் நான் அறிவேன், உனக்கு தெரியாது. மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்துக்கொண்டிருக்கும் மனிதன் தனது முந்தைய பிறவிகளை மறந்து போவான். அவதார புருஷனாகிய கிருஷ்ணன் அனைத்தையும் அறிந்து வைப்பதில் ஒரு பெரிய வியப்பு இல்லை. நான் அண்மையில் பிறந்தேன், எப்படி வெகு காலத்துக்கு முன்னாடி சூரியனுக்கு சொல்லியிருக்க முடியும் அப்படின்னு உன் மனசில் அந்த கேள்வி வருது. அந்த கேள்வியே சரியான கேள்வி. அதுக்கு என்னென்னா, என்னுடைய அவதார ரகசியத்தை நீ அறிவதை நான் என்ன சொல்கிறேன், தத்துவமாக சொல்கிறேன். நான் நல்லா தெரிஞ்சுக்க அர்ஜுனா, நான் பிறப்பற்றவனாகவும், எனக்கு பிறப்பு இறப்பு கிடையாது, அழிவற்றனாகவும் உயிரினங்களுக்கு ஈஸ்வரனாக இருக்கிறேன். எனினும் என்னுடைய பிரகிருதியை வசப்படுத்தி கொண்டு எனது ஆத்மா மாயினால் வெளிப்படுத்துகிறேன். என்னுடைய சுய உருவத்தை மறைச்சிக்கிட்டு நான் மாயை வெளிப்படுத்துகிறேன். பகவான் பிறப்பு இறப்புகள் அற்றவர், அதனால் அழிவென்பது அவருக்கு கிடையாது. தோற்றத்தில் சாதாரண மனிதனை போல இருக்கிறதுனால மனிதர்கள் பேதைகள். அவர்கள் அவதரிக்கும் போது அவரை பிறந்தாரனோ, அவரது அவதார காரியம் முடிஞ்ச உடனே இறந்தாரனோ கருதி கொள்கின்றனர். உண்மையில் பகவான் தனது மூல பிரகிருதியை பயன்படுத்தி யோக சக்தியின் மூலம் அவதரிக்கிறார்.